அரசு இந்த நாட்டின் பிரஜைகளை இரண்டு விதமாக கையாளுகிறது என்பதை இந்த நாடு திட்டவட்டமாக இரண்டாக பிளவடைந்திருக்கிறது. போலீசாருடைய அராஜகத்தை நேற்றைய தினம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களாலும் கையிட்டி பகுதியிலே தங்களுடைய காணிகளை பறிகொடுத்த பொதுமக்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அமைதி வழியிலான ஆர்ப்பாட்ட போராட்டத்திற்கு போலீசார் ஏற்படுத்திய இடையூறு காரணமாக ஒரு மிகப்பெரிய அமைதியின்மை அங்கு ஏற்பட்டிருந்தது. நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இந்த போராட்டத்திலே எங்களுடைய கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே காணியை விடுவிப்பு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே ஒரு மதகுரு என்றும் பார்க்காமல் வேலன் சுவாமி அவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்டு போலீஸ் வண்டியிலே ஏற்றிச் செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் காணொளிகள் ஊடாக பார்த்திருப்பீர்கள், நேரடியாகவும் பார்த்திருப்பீர்கள். அதே போன்று பல மக்கள் பிரதிநிதிகள் அதிலே போலீசாரினால் விளைச்சத்தனமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கூட அந்த இடத்திலே இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்று தியாகராஜா நிரோஷ் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையுடைய தவிசாளர் அவரும் காட்டுமிராண்டித்தனமாக அள்ளி சென்று போலீஸ் வண்டியிலே ஏற்றிச் செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் அவதானித்திருப்பீர்கள். உண்மையிலே இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். தமிழ் மக்கள் கூட்டணி இந்த போலீசாருடைய அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றது. உண்மையிலே நீங்கள் அண்மையிலே பார்த்திருப்பீர்கள், இந்த நாடு எவ்வாறு இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எந்த ஆட்சி வந்தாலும், எத்தகைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டின் ஆட்சிபிடத்தில் ஏறினாலும் இந்த சிங்கள பௌத்த தீவிரவாத மனோநிலை என்றும் மாறப்போவதில்லை என்பதை இந்த சம்பவங்கள் காட்டுகின்றது. அண்மையிலே திருவோணமலையிலே புத்தர் சிலையை கொண்டு வந்து சில புத்த பிக்குகளும் விகாராதிபதிகளும் நாட்ட முற்பட்ட போது அங்கு ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது. அதிலே பௌத்த பிக்கு ஒருவர் போலீசாரை தாக்குகின்றார். ஆனால் போலீசார் அமைதியாக வேடிக்கை பார்த்தார்களே தவிர அந்த பௌத்த பிக்குகளையோ அல்லது அங்கு நின்ற குண்டர்களையோ அகற்றுவதற்கான காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. ஆனால் இதுவே வேலன் சுவாமிகள் என்ற காரணத்தினாலோ என்னவோ, அவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர் அல்ல என்பதனாலோ என்னவோ, காட்டுமிராண்டித்தனமாக அவர் இழுத்துச் செல்லப்பட்டு போலீஸ் வண்டியிலே ஏற்றி செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்கு. ஆனால் இன்று நான் கேள்விப்படுகின்றேன், வேலன் சுவாமி அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்று நான் செய்திகள் ஊடாக அறிகின்றேன். உண்மையிலே இது இந்த நாடு திட்டவட்டமாக இரண்டாக பிளவடைந்திருக்கிறது என்பதை காட்டுகின்றது. அரசு இந்த நாட்டின் பிரஜைகளை இரண்டு விதமாக கையாளுகிறது என்பதை திட்டவட்டமாக காட்டுகின்றது. உண்மையிலே வேலன் சுவாமி உட்பட மக்கள் பிரதிநிதிகள் நேற்று கைது செய்யப்பட்ட விடயம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். அவர்கள் மிலேச்சத்தனமாக கொண்டு செல்லப்பட்ட காட்சிகளும் மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறு காட்டுமிராண்டித்தனமாக நடந்த போலீசாருக்கு எதிராக கட்டாயமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக வேலன் சுவாமி அவர்கள் முன்வந்து, நிரோஷன் அவர்கள் முன்வந்து இவர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவ்வாறு நடவடிக்கைகளை எடுக்க அவர்கள் முன்படுகின்ற போது அவர்களுக்கு துணையாக பக்கபலமாக எங்களுடைய அமைப்பு இருக்கும். சட்டத்தரணி என்ற ரீதியிலே நானும் அவர்களுக்கு பக்கத்துணையாக செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற விடயத்தையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். உண்மையிலே அங்கு மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களினுடைய காணியிலே பலவந்தமாக எதேச்சாதிகாரமாக கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். உண்மையிலே வலிகாமம் வடக்கு பிரதேச சபையிடமும் ஒரு வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்திலே விடுக்கின்றேன். புதிதாக கட்டடங்கள் கட்டப்படுகின்ற பொழுது, அனுமதியற்ற கட்டடங்கள் கட்டப்படுகின்ற பொழுது, ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால், எங்களுடைய தமிழ் மகனாக இருந்தால் நீங்கள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அதே போன்று பௌத்த விகாராதிபதிகளாக இருந்தாலும் கூட அவர்களும் சட்டத்துக்கு முன் சமனானவர்கள். அந்த வகையிலே இந்த சட்டவிரோத விகாரைகள் அமைக்கப்படுகின்ற, கட்டடங்கள் அமைக்கப்படுகின்ற, பௌத்த விகாரைகள் என்ற போர்வையிலே நில ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்ற விடயத்துக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையால் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியும், எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. திரு சுகிர்தன் அவர்கள் விரைவாக இவ்வாறான
சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக உடனடியாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாகவும் இந்த சந்தர்ப்பத்திலே இருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டுமாக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். காணி விடுவிப்பு தொடர்பான வழக்கு என்பது வேறு, அனுமதியற்ற கட்டடத்துக்கு எதிரான வழக்கு என்பது வேறு. இப்பொழுது அனுமதியற்ற வகையிலே தனியார் காணிகளிலே எதேச்சாதிகாரமாக கட்டப்படுகின்ற கட்டடங்களுக்கு எதிரான வழக்கை கட்டாயமாக தாக்கல் செய்ய வேண்டும். காலம் போகிறது என்பதற்காக எங்களுடைய பொதுமக்கள் கட்ட முடியுமா? அந்த பொதுமக்கள் கட்டுகின்ற கட்டுமானங்களை உள்ளூராட்சி மன்றங்கள் பார்த்திருக்கின்றனவா? ஏராளமான வழக்குகள் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்றங்களில் நடைபெறுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களால் தாக்கல் செய்யப்படுகின்ற வழக்கு, அதாவது அனுமதியற்ற வகையிலே கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்கு காலம் போனாலும் போகாவிட்டாலும் உடனடியாக தடை செய்கின்ற உத்தரவை கூட அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக தடை செய்கின்ற உத்தரவுகளை கூட நாங்கள் நீதிமன்றத்திலே இடைக்கால கட்டளையாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த விவகாரத்திலே. ஆகவே விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது இந்த யூடிஏ ஆக்டின் பிரகாரம் இது ஒரு நேரத்தை வீணடிக்கின்ற ஒரு சட்ட முறைமையாக அது இருக்கவில்லை என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ளுகின்றேன். யூடிஏ ஆக்டினுடைய 28A பிரிவின் கீழ் விரைவாகவே இத்தகைய அனுமதியற்ற கட்டடங்களை இடித்தகற்ற முடியும். அதற்கான அனுமதியை நீதிமன்றங்களிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் இதில் சுட்டிக்காட்டுகின்றேன். அதே போன்று வழக்கு நடவடிக்கைகள், அதாவது காணி உரிமையாளர்களும் வழக்கை தாக்கல் செய்ய முடியும். இதிலே சில அரசியல் கட்சிகளால் காணி உரிமையாளர்கள் பிழையாக வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. காணி உரிமையாளர்கள் நிச்சயமாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். 2 அணுகுமுறைகளை நாங்கள் பின்பற்றுவதில் எந்த தடையும் கிடையாது. சாத்வீக ரீதியாக தெருவிலே நின்று நாங்கள் எங்களுடைய காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று போராடுகின்ற அதே நேரம் சட்ட ரீதியாக எங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி நீதிமன்றத்துக்கு கூடாக நடவடிக்கை எடுப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஒன்றுக்கொன்று முரணான விடயமும் கிடையாது. கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். நீங்கள் அண்மையிலே பார்த்திருப்பீர்கள், கோப்பாய் போலீஸ் நிலையத்தை கூட யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தினால் போலீஸ் நிலையத்தில் இருந்த போலீசார் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரிமையாளர்களுக்கு விடுவிக்கப்பட்ட செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே நீதிமன்றங்களின் ஊடாக கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரம் அரசியல் ரீதியாகவும் போராட்டங்களை முன்னெடுக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. அது காணி உரிமையாளர்களை பொறுத்தது. ஆனால் பிரதேச சபை அனுமதியற்ற கட்டிடத்துக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கை என்பது காணி உரிமையாளர்களோடு சம்பந்தப்படாத ஒன்று. அந்த காணிகளிலே எங்கேயாவது அந்த பிரதேச சபையினுடைய எல்லைக்குள் எங்கேயாவது சீமந்தினாலே கட்டடம் ஒன்று பிரதேச சபையினுடைய அனுமதியின்றி கட்டப்படுமாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட முடியும். அதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயற்படுவது என்று தீர்மானித்திருக்கின்றன என்றெல்லாம் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. உண்மையில் தமிழ் கட்சிகள் எல்லாம் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் மக்கள் கூட்டணி தொடர்பிலே தமிழ் மக்கள் கூட்டணிக்கு எத்தகைய அழைப்பும் விடுக்கப்படவில்லை. அண்மையிலே நான் செய்தி ஒன்றிலே பார்த்தேன், தமிழரசு கட்சி அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்ததாகவும், அதிலே டிடிஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு கட்சி தமிழரசு கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும், இன்றைய பத்திரிகைகளே பார்த்திருக்கிறேன், எல்லா தமிழ் கட்சிகளும் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சரை சந்திப்பதாகவும் அல்லது பல்வேறான கருத்துக்கள் இவ்வாறு வருகின்றன. ஆனால் இத்தகைய அனைத்து கட்சி கூட்டங்கள் தொடர்பாக எத்தகைய அழைப்பும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு விடுக்கப்படவில்லை. அதிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகளுக்கும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தமிழ் மக்கள் கூட்டணிக்கு இந்தியாவினுடைய தூதுவரையோ அல்லது வெளிவிவகார அமைச்சரையோ சந்திப்பதற்கான அழைப்பு தமிழ் கட்சிகளிடமிருந்தும் பெறவில்லை, இந்திய தரப்பிடமிருந்தும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாணத்திலே மாத்திரமல்ல, வடக்கிலே எல்லா இடங்களிலும் உள்ளூராட்சி மன்றங்களிலே பிரதிநிதித்துவத்தை வைத்திருக்கின்றவர்கள். நல்லூர் பிரதேச சபை எங்களுடைய கட்சியுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. கார்நகர் பிரதேச சபையிலே எங்களுடைய உபதவிசாளர் இருக்கின்றார். இவ்வாறான நிலையில் வடக்கு மாகாணத்திலே பல்வேறு இடங்களிலும் பல்வேறு சபைகளிலும் எங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் செய்கின்றன, அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சந்திக்கின்றன என்று ஒரு தவறான செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. தமிழ் மக்கள் கூட்டணிக்கு எத்தகைய அழைப்புகளும் எந்த இடத்திலிருந்தும் பெறவில்லை. எத்தகைய பேச்சுவார்த்தைகளுக்கும் தமிழரசு கட்சியோ அல்லது வேறு கட்சிகளோ அழைப்பு விடுக்கவில்லை. நாங்கள் இத்தகைய சந்திப்புகளில் பங்கு பெற்றவும் இல்லை என்பதை தமிழ் மக்கள் கூட்டணி இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டி காட்டுவதற்கு விரும்புகிறது. அதையும் நான் தெளிவாக இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் பதிவு செய்ய வேண்டும்.
இன்னும் ஒரு விடயத்தையும் நான் சொல்ல வேண்டும். டிடிஎன்ஏ என்கின்ற ஒரு அமைப்பு செயற்படுகின்ற விதம் உங்களுக்கு தெரியும். அவர்கள் இருந்த இடத்திலேயே கட்சி தாவக்கூடிய ஒரு சிறப்பான அம்சத்தை கொண்டிருக்கிற ஒரு கொள்கையற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதை தமிழ் மக்கள் கூட்டணி இப்போதைக்கு எண்ணி பார்க்க போவதில்லை. மிக தீவிரமாக கட்சிக்குள் நாங்கள் சிந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். என்றால் டிடிஎன்ஏ இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கிறது, யாரோடு கூட்டமைத்திருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியாது. அவர்கள் இன்று என்பிபியோடு கூட்டமைப்பார்கள், ஆட்சி அமைப்பார்கள். மன்னாரில் உங்களுக்கு தெரியும், டிடிஎன்ஏ வந்து என்பிபியோடு கூட்டமைத்து ஆட்சி அமைத்தது. என்பிபியோடு மட்டுமல்ல, ரிஷாட் பதியுதீனுக்கு மன்னார் பிரதேச சபையை தானே வார்த்தது என்பிபி டிடிஎன்ஏ. ஆகவே இவ்வாறு கொள்கை இல்லாதவர்கள் என்பிபியோடு கூட்டமைப்பார்கள், ரிஷாட் பதியுதீனோடு கூட்டமைப்பார்கள், சைக்கிளோடு கொள்கை கூட்டுக்குள் ஒன்றிணைவார்கள், சந்திரகுமாரோடு இணைவார்கள், இன்று தமிழரசு கட்சியோடு இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இருந்த இடத்திலேயே கட்சி மாறக்கூடிய, கொள்கை மாறக்கூடிய ஒரு அமைப்போடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவது என்பது மிகவும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அத்தகைய செயற்பாடுகளை தமிழ் மக்கள் கூட்டணி எவ்வாறு கையாள்வது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்ப்போம். ஆனால் இதுவரை எவ்வாறான ஒரு அழைப்பும் எங்களுக்கு விடுக்கப்படவில்லை. அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்கவும் இல்லை. தமிழ் மக்கள் கூட்டணியும் இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றுகிறது என்ற ஒரு தவறான வதந்தி தொடர்ச்சியாக பரப்பப்படுவதை நாங்கள் முற்றாக மறுக்கிறோம். நாங்கள் பங்கு பெற்றவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம்.